அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகுது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பு என்ன மாதிரி மாற்றத்தை இந்த 7 நாட்களில் கொண்டு வரப்போகுது, மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் 12 ராசிக்காரங்களுக்கும் வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக அதாவது 24 மணி நேரத்தில் ஃபோன் மூலியமாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் சிறப்பான முறையில் அவர்களிடம் தகவல் சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்களும் வரட்ட ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ 12 ராசிக்காரங்களும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே இவர்களிடம் சிறந்த முறையில் தேர்வு சொல்லப்படுது. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்கார். அதே போல் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறாரு. சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார். மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். கன்னியில் கேது பகவான் இருக்கார். மேலும் இந்த வாரத்தில் வேறுகளுக்கு மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடும் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சரமுற்று கூட்டணி பார்வைகளால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்படலாம். அனாவசியமான அலைச்சலால் மன நிம்மதி கெடக்கூடும். மேலும் சந்திர பகவான் உங்களுடைய தொழிலுக்கு இந்த 7 நாட்களில் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்க போகிறாரு. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. வரண சேர்க்கை அதிக அளவில் இந்த 7 நாட்களில் உண்டாகும். மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 10 மற்றும் 9ஆம் இடத்தில் அமர்வதால் ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் தனிப்பட்ட காரியங்கள் அனைத்துமே கைக்கூடி வரும். பந்தயங்களில் அமோகமான வெற்றியை பார்ப்பீங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7வது இடத்தில் அமர்வதால் தள்ளி போன திருமண ஏற்பாடுகள் கைகூடி வருங்க. மேலும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகக்கூடும். வெளியூர் பயணங்கள் நல்ல பயன்களாகவே இருக்கக்கூடும். மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 10வது இடத்தில் அமர்வதால் நம்பிக்கையோடு செய்த காரியத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். அந்த காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காரியங்களாகவே அமையும். இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமைய போகுது. மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 4வது இடத்தில் அமர்றாரு. இதனால் விரோதிகள் வீண் தொல்லை ஆளாக்குவார்கள். மேலும் வியாபாரத்தை வெற்றிகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5வது இடத்தில் அமர்வதால் ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபடும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 11வது இடத்தில் அமர்வதால் உறவினர்களால் பண செலவுகள் அதிக அளவில் காணப்படும். மேலும் வழக்குகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு
2 மற்றும் 3ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு நிதானத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் குரு செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். வீண் பிரச்சனைகள் விலகும். ஆனாலுமே எதிலுமே நீங்கள் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிக அளவில் காணப்படும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க போகுது. எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கக்கூடும். மேலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்படும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனமோடு செய்வது நல்லது. மேலும் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலைகள் உண்டாகும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் நலனில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் அக்கறை செலுத்துவீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது அமைய பெற்றிருக்கு. மேலும் உடல் களைப்பும் சோர்வு உண்டாகக்கூடும். கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு செயல் எடுத்துக்கொண்டாலுமே அதில் முழு கவனத்தோடு செய்வது நல்லதுங்க. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, எந்த காரியத்தையும் ஈடுபடும் போது யோசித்து செயல்படுத்துவது நல்லது. மேலும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம், செலவும் அதிக அளவில் கூடலாம். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் சற்று அதிக அளவில் காணப்படுங்க. மேலும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை வணங்கி வர எல்லாவற்றிலுமே நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்பட போகுது. இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவி உயர்வுகள் ஆகியவை கிடைக்க போகுது. அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் உண்டாக போகுது. இன்னும் சிலருக்கு குழந்தைகள் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட போகுது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குழந்தையின் மீது அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு 7 நாள் அமைஞ்சிருக்கு. மேலும் வியாபாரிகள் தங்களுடைய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவார்கள். மேலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேடை பேச்சாளர்களுக்கு உங்கள் பேச்சின் மூலமாக வருமானங்கள் கிடைக்க போகுது. மேலும் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபகாரிய செலவுகள் அதிக அளவில் காணப்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. அதிகாரிகள் நட்பால் ஆதாயமும் பெறப்போகுதுங்க. மேலும் நீண்ட நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தானம் மற்றும் தர்மங்கள் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகப்படியான வருவாய் பெருக்கம் ஏற்படும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். மேலும் அரசாங்கத்தால் அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும். தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும். மேலும் புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவி உயர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் கேட்டின நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரும் யோகம் ஏற்படும். வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து விடுவீங்க. மேலும் உறவுகள் மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். தூர தேசத்தில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிகரிக்கும். மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவார்கள். தெளிந்த நீரோடையில் கல்லெறிந்து கலங்க விடும் நீரை போல வீண் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் பிரச்சனை எழக்கூடும். அதனால் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ரொம்பவே கவனத்தை செலுத்த வேண்டுங்க. மேலும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க. ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம
விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.